Hello all, welcome to our channel George and Creatives. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜெல்லி பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ கிறிஸ்டல் டேக் எலாஸ்டிக் வந்துட்டு 0.8 அளவுள்ளது எடுத்துக்கிறேன். அதில் 8 mm அளவுள்ள ஜெல்லி பீட்ஸ் தான் நான் கோத்துக்கிறேன். ஒரு ஒயிட் அப்புறம் ஒரு ப்ளூ அப்படி மாற்றி மாற்றி கோத்துக்கிறேன். நீங்கள் ஒரு ஒயிட் அப்புறம் 2 ப்ளூ, ஒரு ஒயிட் 2 ப்ளூ அந்த மாதிரி, இல்லைன்னா 3 பீட்ஸுக்கு ஒரு வாட்டி கலர் சேஞ்ச் பண்ணி போடுறது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இஷ்டப்பட்டது மாதிரி நீங்கள் கோத்து எடுத்துக்கோங்க. பெரியவங்க அளவுக்குன்னாக்க ஒரு 20 to 23 பீட்ஸ் வரைக்கும் போடலாம். இதுனா சின்ன பிள்ளைங்க அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ 20 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது நாட் போடுறதுக்கு நம்ம எலாஸ்டிக்கை ஒரு சுற்றி அதுக்கு கூடவே இன்னும் ஒரு சுற்றி 2 வாட்டி சுற்றி முடிச்சு போட்டு எடுத்துக்கிறோம். அப்புறம் திரும்ப அதே மாதிரி 2 வாட்டி சுற்றி ஒரு முடிச்சு, அப்புறம் ஒரு வாட்டி நார்மலாக போடுக ஒரு முடிச்சு மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம நல்லா டைட்டாக முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் முடிப்பு போட்ட இடத்துல கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி பீட்ஸுக்கு உள்ளாடி நம்ம முடிச்சு போட்ட இடத்த தள்ளி விட்டுக்கிறோம். அப்போது அந்த பீட்ஸுக்கு உள்பக்கமாக போயிட்டு முடிச்சு போட்ட இடம் வந்து ஒட்டிக்கும். அப்போ நம்ம வெளியே பார்த்தோன்னா வெளியே எதுவும் தெரியாது முடிச்சு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதே மாடலில் கிராக்கிள் பீட்ஸ்லேயும் செய்திருக்கேன். நீங்கள் 2 பீட்ஸு 3 பீட்ஸ் ஒரு வாட்டி கூட கலர் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் அதில் ஒரு சாம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஜம்ரிங் ஒன்று எடுத்துக்கிறேன். ஜம்ரிங்கை கையில் வச்சு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம நோஸ் பிளேயர் வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு நம்ம செய்து வச்சுருக்க ப்ரேஸ்லெட்டில் ஒரு இடத்துல போடுறோம். இல்லைன்னா நம்ம நாட் போட்டதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த ஜம்ரிங்கை மாட்டி அது மேலே சாம்ஸை மாட்டி டைட் பண்ணி விட்டுக்கிறோம். நம்ம க்ளூ போட்டு பீட்ஸுக்கு உள்ளாடி நாட் போட்ட இடத்த மறைச்சி விடுகிற டைமில் நாட் போட்ட இடம் வெளியே தெரியாது. அதனால நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வேணால் போட்டு ஜம்ரிங் போட்டு சாம்ஸை தொங்க விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். என்கிட்ட இது மாதிரி இன்னும் நிறைய மாடல்ஸில் ப்ரேஸ்லெட்டெல்லாம் ஒர்க் பண்ணது இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒர்க் பண்ணி தரோம். தேங்க்யூ.